ஹாய் ஆல் எல்லாருக்கும் வணக்கம். வாங்க இன்னைக்கு திருநெல்வேலி சைடில் மணக்க மணக்க நெல்லை மீன் குழம்பு எப்படி செய்யலான்றத பார்க்கலாம். திருநெல்வேலி சைடில் செய்கிற எல்லா குழம்புக்குமே தேவையான மெயின் இன்க்ரீடியன்ட் என்னென்னா தேங்காய் தான். அங்கே சாம்பார்லேருந்து எல்லா குழம்புக்குமே நம்ம தேங்காய் சேர்த்துப்போம். வாங்க இப்போ எப்படி மீன் குழம்பு செய்யலான்றதை பார்க்கலாம். இன்றைக்கி நான் மீன் குழம்பு செய்கிறதுக்கு காரப்பொடி மீன் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு மீன் குழம்புக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு கைப்பிடி துருவின தேங்காய், இதோட ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டு நல்லா மிக்சியில் பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு 10 சின்ன வெங்காயத்தை உரலில் போட்டு நல்லா இடித்து எடுத்துக்கலாம். இது 1-2 இடித்தா போதும், ரொம்ப பேஸ்ட் மாதிரிலாம் இடிக்க வேணாம், 1-2 இடித்து எடுத்துக்கலாம். அம்மி இருந்துச்சுன்னா அம்மியில் கூட இடித்து எடுத்துக்கலாம். இதை மிக்சியில் இந்த உள்ளியை போட்டு நம்ம அரைச்சிட்டோன்னா அதோட டேஸ்ட் மாறிடும். இந்த மாதிரி உரலில் போட்டு இடித்து எடுத்துக்கோங்க. இந்த சின்ன வெங்காயத்தை நம்ம உரலில் போட்டு நல்லா இடித்து குழம்புக்கு சேர்த்துக்கிட்டோன்னா குழம்பு நல்லா வாசனையாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்துக்கலாம். அந்த புளியை நல்லா தண்ணியில் கரைச்சி இதையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். சென்னை ஸ்டைல் மீன் குழம்புலாம் செய்கிறப்போ புளி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துப்போம். இது அந்தளவுக்கு சேர்க்க வேணாம். புளி கொஞ்சம் அதை விட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இதில் புளிப்பு ரொம்ப அதிகமாகலாம் சேர்க்க மாட்டாங்க புளி. ஓகே, தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே இப்போ ரெடி பண்ணிட்டோம். இப்போ ஒரு மண் சட்டி எடுத்துகிட்டு மண் சட்டியில் நம்ம இடித்து வச்சுருக்க அந்த 10 சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டு அதையும் இது கூடவே சேர்த்துக்கலாம். இது நம்ம மற்ற குழம்புல நம்ம அடுப்பை ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு தான் நம்ம எல்லாமே தாளித்து ரெடி பண்ணுவோம். இந்த குழம்பு அப்படி இல்லை, நம்ம எல்லாமே குழம்புக்கு மசாலா எல்லாம் சேர்த்து நம்ம கூட்டி வச்சுட்டு அதுக்கு பிறகு தான் ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம அடுப்புலேயே வைப்போம். நெக்ஸ்ட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளியையும் சேர்த்துக்கலாம். ஓகே, இப்போது மீன் குழம்புக்கு தேவையான மசாலா பொருட்கள் எல்லாம் சேர்த்துக்கலாம். இதுக்கு 1 ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன், கொஞ்சமாக மஞ்சள் பொடி, மல்லித்தூள் 2 ஸ்பூன், இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த குழம்புக்கு நம்ம மற்ற ஏரியா மாதிரி குழம்பு மிளகாத்தூள்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். தனியா பவுடர் சில்லி தூள்லாம் தனித்தனியாக தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற 2 கீரி ஒரு பச்சை மிளகா 5 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். இப்போ 2 கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம், முழுசாக அப்படி கட் பண்ணாமலும் சேர்த்துக்கலாம். அப்புறமா ஒரே ஒரு தக்காளி மட்டும். இது நம்ம தக்காளி மற்ற குழம்புக்கெலாம் நல்லா வதக்கி சேர்ப்பாங்க. இந்த குழம்புக்கு நாங்கள் வதக்க மாட்டோம். வதக்காமலே நீங்கள் நீளமாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். உள்ள தக்காளியை 2 கட் பண்ணி கூட அப்படியே கூட சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம இதை நல்லாவே இந்த குழம்பு நம்ம அடுப்பில் எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி இதை நல்லா பிசைஞ்சிட்டு தான் சேர்ப்போம். இந்த பச்சை மிளகாய், கருவேப்பிலை, தக்காளி எல்லாமே சேர்த்து இது நல்லாவே ஒரு 2 மினிட்ஸ் கையில் நல்லா பிசைஞ்சிக்கலாம். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கையில் பிசைஞ்சிட்டு, இது கையில் பிசைகிறதுல தான் நல்லா வாசனையும் இருக்குது. 1 ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கலாம். இந்த இப்போ உப்பு எவ்வளோ தேவையான அளவுக்கு, ஒவ்வொருத்தருக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பும் சேர்த்து நம்ம இதை நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கையிலே இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம மண் சட்டி எடுத்து அடுப்பில் வச்சிடலாம். இந்த குழம்பு நல்லா கொதிச்சு வர்றப்போ இதில் நம்ம தாளித்து சேர்த்துக்கலாம். இது நம்ம வெங்காயத்தை மட்டும்தான், கடுகு வெந்தயம் போட்டு வெங்காயம் கருவேப்பிலை போட்டு நம்ம இதை தாளித்து சேர்க்க போகிறோம். ஓகே, இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு வெந்தயம் சேர்த்துக்கலாம். கடுகு வெந்தயம் வெடித்ததும் இப்போ இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு 15 சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். 2 கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம், இதை சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் கொஞ்சம் நல்லா ப்ரௌன் கலர் வர்றது வரை, இதை ரொம்ப ப்ரௌன் கலர் வேணாலும் ஒரு மீடியம் ப்ரௌன் கலர் வர இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சு வர்றப்போ நம்ம இந்த தாளித்து வச்சுருக்கதை சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டில் சேர்த்தா அந்த தாளித்த வாசனை தான் தெரியும், நமக்கு மீன் குழம்போட வாசனை தெரியாது. அதனால் குழம்பு கொதிக்கிற டைமில் இந்த தாளிச்சிருக்கதையும் சேர்த்துக்கலாம். இது கூட மற்ற ஏரியாலெலாம் மீன் குழம்பு செய்கிறப்போ தேங்காய் சேர்க்க மாட்டாங்க. இந்த திருநெல்வேலி மீன் குழம்புல தேங்காய் தான் மெயினாக சேர்க்குற இன்க்ரீடியண்ட்டு. நீங்கள் இந்த தேங்காய் சேர்த்து ஒரு டைம் இந்த மாதிரி மீன் குழம்பு செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். அது மாதிரி தாளித்து சேர்க்குறதுக்குமே வெங்காயம் மட்டும்தான் தாளித்து சேர்ப்போம். தக்காளி எல்லாம் அப்படியே கட் பண்ணி கையிலே பிசைஞ்சு சேர்த்துக்கலாம். ஓகே, இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு வருது. இந்த டைமில் நம்ம தாளித்ததையும் சேர்த்துக்கலாம் இது கூடவே. ஓகே, இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. இப்போ இதில் நம்ம இந்த காரப்பொடி மீன் சேர்த்துக்கலாம். இந்த காரப்பொடி மீனில் அதிகமாக முள் இருக்கும், ஆனால் குழம்புக்கு நல்லா வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். குழம்புல மீன் சேர்த்ததும் ஒரு 10 மினிட்ஸ் இதை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். ஏன்னா இந்த மீனில் முள் நல்லா கரைஞ்சிரும். அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த குழம்பு நல்லா கொதித்ததும் இதை லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 10 மினிட்ஸ் விட்டுடலாம். ஓகே, இப்போ மீன் எல்லாமே சேர்த்தாச்சு. குழம்பு நம்ம ஆஃப் பண்ணுறப்போ கொஞ்சமாக கருவேப்பிலையும் வெந்தயம் வறுத்து பவுடர் பண்ணதும் ஒரு பிஞ்ச் எடுத்து சேர்த்துக்கலாம். இது ரொம்ப வெந்தயம் நம்ம லாஸ்ட்டில் சேர்க்குறனால ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும், வாசனையும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு அவ்வளோதான், மணக்க மணக்க மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு.
உங்களுக்கும் அந்த ரெசிபி பிடிச்சிருந்தனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம சேனலில் வெயிட் லாஸ் ரெசிபீஸ்லாம் நிறைய போட்டிருக்கோம். அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.